ஆன்மீகத்தில் கிளி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மனும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளும் தாங்க. அதுலேயும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கும் கிளிக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கிறது? கிளி எப்படி அவருடைய கையில் வந்தது? இந்த கிளிக்கு அப்படி என்ன தனிச்சிறப்பு இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமா இருக்குதா? நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஆண்டாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ கோதாயை நமக என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே பிரசித்தி பெற்ற புனித தலங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலாகுங்க. இந்த தலத்தினுடைய பெருமையை நம்ம நினைத்தாலே நம்முடைய மனதில் முதலில் தோன்றுவது ஆண்டாள் அருளிய திருப்பாவை தாங்க. அதற்கு பிறகு நாச்சியார் திருமொழி, மேலுமே அவருடைய தனித்துவமான சாய்ந்த கொண்டையும் இவருடைய இடது கையில் வீட்டிருக்கக்கூடிய அழகிய கிளி தாங்க நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். இந்த கிளி சாதாரணமான அலங்காரம் இல்லைங்க. பக்தர்கள் மத்தியில் இது கல்யாண கிளி அப்படின்னும் அழைக்கப்படுது. மேலுமே திருமண தடை விலக நல்ல வாழ்க்கை துணை அமைய ஆண்டாள் அருள் வழங்குவாள் என்று நம்பிக்கையோடு இந்த கிளி ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. மார்கழி மாதம் வந்துருச்சுனாவே அதிகாலை பனி விலகாத நேரத்தில் பெண்கள் எல்லோரும் எழுந்திருச்சு குளித்து விட்டு தலையில் பூக்களை வைத்து கொண்டு ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களை பாடி பாவை நோன்பை கடைபிடிப்பாங்க. மேலுமே இந்த வழிபாடு திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேடி தரக்கூடிய விரதம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஆண்டாளுடைய கையில் கிளி எப்படி வந்தது என்பதற்கு ஒரு அழகான ஆன்மீக கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மகா முனிவரான வியாசகரின் மகன் சுக பிரம்மர் பகவான் மீது அதிகமாக பற்று கொண்டவராக ஒரு காலத்தில் ஆண்டாள் தன்னுடைய பரம பக்தியோடு ஸ்ரீரங்கநாதருக்கு ஒரு தூது அனுப்ப வேணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அந்த தூதுவராக சுக பிரம்மரை கிளி வடிவில் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அந்த கிளி தூது சென்று திரும்பிய ஆண்டாள் அதனை மகிழ்ச்சியுடன் பார்த்து கேட்டாராமாங்க. அப்பொழுது உனக்கு என்ன வரம் வேணும்? அப்பொழுது சுகபிரம்மன் பணிவோடு நான் இந்த கிளி வடிவிலேயே என்றும் உங்களுடைய கையில் இருக்க வேணும், உங்களுடைய அருளில் என்றுமே நான் வாழ வேணும் அப்படின்னு கேட்டாராமாங்க. அந்த வேண்டுதலை ஆண்டாள் ஏற்றுக்கொண்டாங்களாம். அதனால தான் இன்று வரைக்குமே ஆண்டாளுடைய கையில் கிளி வடிவமானது இருக்குது அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. பக்தர்கள் ஆண்டாளிடம் தங்களுடைய வேண்டுதல்களை மனதார சொல்லும்போது அந்த வேண்டுதலை கிளி கேட்டு தன்னுடைய நினைவில் வைத்து கொண்டு ஆண்டாளிடம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்று ஒரு அழகான நம்பிக்கையும் இருக்குதுங்க. நமக்கு ரொம்பவே கடினமான ஒரு காரியத்தை யாராவது நமக்காக சென்று பேசி தீர்த்து வைத்தா எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படியே பக்தர்களுடைய வேண்டுதலை ஆண்டாளிடம் சொல்லும் போது தூதன் போல அந்த கிளி இருக்குது என்று பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இதனால தான் இந்த கிளி தடை நீக்கும் கல்யாண கிளி அப்படின்னும் அழைக்கப்படுது. மேலுமே ஆண்டாளுக்காக இந்த கிளி தினமும் புதுசாக உருவாக்கப்படுகிறது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இது ரொம்பவே விசேஷமானதாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த கிளி உருவாகக்கூடிய முறை ரொம்பவே பாரம்பரியமானதாகுங்க. கிளியினுடைய உடலும் முகமும் வாழை நார் மற்றும் மரவள்ளி கிழங்கு இலைகளால் வடிவமைக்கப்படுதுங்க. அதற்கு பிறகு சிறகுகளுக்கு நந்தியா வாட்டை இலைகளை பயன்படுத்துகிறாங்க. நடுவில் 3 குச்சிகள் வைத்து அவற்றை இலைகளால் மறைத்து கிளி வடிவம் போல தயார் செய்கிறாங்க. கிளி உட்கார்ந்திருப்பது போல காட்ட நந்தியா வேட்டை பூக்களை பயன்படுத்துகிறாங்க. கழுத்தில் பானை ஓலை மற்றும் பச்சிலை ஆபரணங்களை கட்டப்படுதுங்க. அதே போல் வாளுக்கு வெள்ளை அரளி மற்றும் செவ்வரளி மொட்டுக்கள் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே கிளியினுடைய கண்களுக்கு காக்கா பொன்னானது பொருத்தப்படுதுங்க. 2 மூங்கில் குச்சிகளை பென்சில் போல சீவி கால்களாக கட்டப்படுதுங்க. இப்படி ஒரு அழகிய கிளியானது உருவாக சுமார் 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த கிளி ஒவ்வொரு நாளும் மாலை நேர பூஜையில் ஆண்டாளுக்கு அலங்காரமாக சாத்தப்படுது. மேலுமே அடுத்த நாள் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது அந்த கிளியானது அகற்றப்படுதுங்க. அதற்கு பிறகு அந்த கிளி அங்கு வந்து
சாமி கும்பிடக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படுதுங்க. பக்தர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியோடு அந்த கிளியை எடுத்துகிட்டு போய் தங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுவாங்க. அப்படி வழிபட்டால் திருமண தடையானது விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் நல்ல வாழ்க்கை துணையானது அமையுங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு அடுத்த முறை ஆண்டாளை நீங்கள் வழிபடும்போது மறக்காமல் கிளியையும் நீங்கள் வழிபடுங்க. அதுலேயும் குறிப்பாக ஆண்டாளை எப்படி வழிபட்டால் திருமண தடை விலகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் அப்படிங்கிறது திருவல்லிபுத்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பழமையான கோவிலாகுங்க. ஆழ்வார்களும் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலமாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக வைணவ கோவில் என்றும் அழைக்கப்படுது. விஜயநகர பேரரசின் கீழ் அதாவது திருமலை நாயக்கரால் இந்த கோவிலுடைய கோபுரங்களானது கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே தெற்கே திருமலை நாயக்கர் அரண்மனையும் இன்றளவில் செயல்பாட்டில் இருந்துட்டு வருது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த பகுதி மல்லி என்ற ராணி ஆட்சி செய்து வந்ததாக சொல்லப்படுதுங்க. இவருடைய 2 மகன்கள் மன்னர்கள் வில்லி காட்டை திருத்தி கோவில் எழுப்பி அழகிய நகரமாக்கியிருக்கிறாங்க. இதனாலேயே வில்லிபுத்தூர் என்ற பெயரால் அழைக்கப்படுது. திருவில்லிபுத்தூரில் முன்னொரு காலத்தில் வராக சேத்திரம் என்று அழைக்கப்பட்டுதாமாங்க. சேத்திரத்தின் ஒரு பகுதியாக ஒரு பெரிய காடும் இருந்திருக்குதாமாங்க. மேலுமே வில்லி கண்டன் என்ற 2 சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நாள் வேட்டையாடி வரும்பொழுது கண்டன் வேங்கி புலி ஒன்றை துரத்திட்டு சென்றிருக்கிறாருங்க. அவரை புலி கொன்று விட்டதாகவும் சொல்லப்படுது. இதை அறிந்து கொண்ட வில்லி தன்னுடைய தம்பியை தேடி அலைந்து தெரிந்திருக்கிறாரு. சோர்வருந்து மரத்தடியில் தூங்கவும் செஞ்சிருக்கிறாருங்க. வில்லி கண் முன்னாடி காட்சியளித்த பெருமாள் கண்டனுக்கு நேர்ந்த நிலையை சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு தானும் இங்கு காலநோம்பி என்ற அசுரனை வதம் செய்வதற்காக எழுந்தியருள் இருப்பதாகவும் அதற்கு பிறகு இந்த ஆலமர்த்தனடியில் தான் இருக்கக்கூடிய புதருக்குள்ள வடபத்ரசாயி என்கிற திருநாமத்தோடு காட்சியளிக்க போவதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு இந்த காட்டை அழித்து நாடாகி தமக்கு கோபுரத்துடன் கோவில் எழுப்பி வழிபட்டு வரும்படி சொல்லிவிட்டு மறைந்திருக்கிறாருங்க. அதன்படி வில்லி அடித்தளமிட்டு தளத்தை உருவாக்கி வில்லி கண்டன் ஆட்சி புரிந்த இந்த ஊருக்கு திருவில்லிபுத்தூர் என்று பெயர் வந்ததாகவும் தல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா திருவில்லிபுத்தூரின் திருக்கோவிலில் மார்கழி மாதம் ஆண்டாள் எண்ணெய் காப்புக்கு 61 வகையான மூலிகைகள் அடங்கிய 40 நாட்களில் காய்ச்சிய தைலமானது பயன்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க. நல்லெண்ணெய், பசும்பால், நெல்லிக்காய், தாளம்பூ, இளநீர் போன்ற பல பொருட்கள் சேர்த்து 7 படி எண்ணெய் விட்டு 2 பேர் 40 நாட்கள் இந்த எண்ணெயை காய்ச்சுவாங்களாமாங்க. இதில் 4 படி தைலமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே மார்கழி மாதத்தில் ஆண்டாள் எண்ணெய் காப்பு உற்சவத்தில் 8 நாட்கள்லையுமே ஆண்டாளுக்கு இந்த தைலமே சாத்தப்படுமாங்க. மார்கழி மாதம் முடிந்த பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக இந்த தைல பிரசாதமானது கொடுக்கப்படுது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பக்தர்களால் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் இந்த தைலமானது நம்பப்படுதுங்க. நாச்சியார் பெரிய தெரு பல நூற்றாண்டுகளுக்கு பழமை வாய்ந்ததாகுங்க. கலைநயமிக்க பல மர சிற்பங்களும் 9 மர சக்கரங்களும் 9 மேலடுக்கு சாரம் அலங்கார பாதகைகளும் அதன் உச்சியில் கும்ப கலசமும் அதாவது 5 பகுதியாக இணைக்கப்பட்ட பட்டுக்கொடியும் 9 பெரிய வட்டமும் அமைக்கப்பட்டதாகுங்க. தேரோட்ட உற்சவத்தின் சுற்று வட்டார கிராமங்களும் கோபுரமும் திருத்தேரும் கம்பீரமாக காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் தேர் எந்த ரத வீதியில் உள்ளது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்க. தேரோட்ட உற்சவத்தின் வடம் பிடித்து மக்கள் இழுக்க நின்ற தேர் நகர மறுத்ததால் தேருக்கு பின்னாடி சக்கரங்களில் பெரிய கனமான மரத்தடிகளால் உந்தி தள்ளக்கூடிய எண்ணெய் தடவி கவனமாக மர சருக்கட்டைகளால் தேரை நிறுத்தவும் பக்கவாட்டில் திருப்பவும் செய்வாங்களாப்பாங்க. முன்பெல்லாம் மக்கள் இந்த தேரை 4 ரத வீதிகளில் சுற்றி நிலைக்கு கொண்டுட்டு வர 3 மாதங்கள் ஆகுமாங்க. பாதுகாப்பு கருதி அலங்கார மேலடுக்குகளுடைய எண்ணிக்கையானது குறைக்கப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் இரும்பு அடிச்சட்டம்
விசைத்தடியுடன் கூடிய 4 இரும்பு சக்கரங்கள் அமைத்து தேரானது நவீனப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. தற்போது தேரோட்ட உற்சவம் ஒரே நாளில் முடிந்து விடுகிறது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதாவது தேர் நிலைக்கு வர 3 மணி நேரம் தாங்க ஆகுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.